முக்கிய செய்தி மார்ச் 28ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் சென்னை பெரம்பூரில் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக தாவேகா தலைவர் விஜய் வரக்கூடிய 28ஆம் தேதி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மேலும் விவரங்கள் இது குறித்து. வணக்கம் சரவணன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அனுமதி கேட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தார்கள். குறிப்பாக 28ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக தலைமை அதிகாரிக்கு நேற்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக திமுக செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மனு அளித்திருந்தார் தலைமை அதிகாரி சந்தித்து. அதில் மிக முக்கியமாக எங்களுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும், மேலும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உள்துறை செயலாளர் சந்தித்தும் கடிதம் கொடுத்தது பார்க்க முடியுது. தற்சமயம் அந்த கடிதத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் பார்வையில் கீழ் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மையத்தில் 3000 முதல் 5000 பேர் பங்கேற்பார்கள் என தெரிவித்துள்ளனர். மிக முக்கியமாக தொடர்ந்து கடந்த காலத்தில் தாவேகா விஜய் அவர்கள் கூடுகின்ற வரங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள பல பகுதிகளில் பல்வேறு கூட்டங்கள் அதிகரித்தது பார்க்க முடியுது. அந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது இப்பொழுது தேர்தல் காலம் என்பதால் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும். ஆனால் அந்த பகுதியில் கூட்டங்கள் அதிகமாக வருவதை பார்க்க முடியுது. அது தாவேகா விஜய்க்கு கூடுதலாக கூட்டம் வருவது இயல்பாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்பில் இந்த கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என ஏற்கனவே கேட்ட நிலையில் தற்சமயம் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஒரு மையத்தில் 3000 முதல் 5000 பேர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்சமயம் தேர்தல் நடத்த அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அனுமதி அளித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். முக்கிய செய்தி மார்ச் 28ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் சென்னை பெரம்பூரில் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக தாவேகா தலைவர் விஜய் வரக்கூடிய 28ஆம் தேதி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மேலும் விவரங்கள் இது குறித்து. வணக்கம் சரவணன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அனுமதி கேட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தார்கள். குறிப்பாக 28ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக தலைமை அதிகாரிக்கு நேற்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக திமுக செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மனு அளித்திருந்தார் தலைமை அதிகாரி சந்தித்து. அதில் மிக முக்கியமாக எங்களுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும், மேலும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உள்துறை செயலாளர் சந்தித்தும் கடிதம் கொடுத்தது பார்க்க முடியுது. தற்சமயம் அந்த கடிதத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் பார்வையில் கீழ் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மையத்தில் 3000 முதல் 5000 பேர் பங்கேற்பார்கள் என தெரிவித்துள்ளனர். மிக முக்கியமாக தொடர்ந்து கடந்த காலத்தில் தாவேகா விஜய் அவர்கள் கூடுகின்ற வரங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள பல பகுதிகளில் பல்வேறு கூட்டங்கள் அதிகரித்தது பார்க்க முடியுது. அந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது இப்பொழுது தேர்தல் காலம் என்பதால் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும். ஆனால் அந்த பகுதியில் கூட்டங்கள் அதிகமாக வருவதை பார்க்க முடியுது. அது தாவேகா விஜய்க்கு கூடுதலாக கூட்டம் வருவது இயல்பாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்பில் இந்த கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என ஏற்கனவே கேட்ட நிலையில் தற்சமயம் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஒரு மையத்தில் 3000 முதல் 5000 பேர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்சமயம் தேர்தல் நடத்த அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அனுமதி அளித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.